ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட ஆனுவல் பிளானர் வந்து ரிவைஸ் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே டிலே ஆகும். இப்போ கிடைச்சிருக்க இந்த டைம் பீரியடை நம்ம எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம், நம்ம இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி கவர் பண்ணலாம், பிகினர் வந்து எப்படி ஆரம்பிச்சு முடிக்கணும், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒரு பிளானர் கொண்டு வரோம், ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அந்தபடி ஒரு 90 டே பிளானர் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன் நம்ம 90 டே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, எப்படி பார்த்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் டிலே ஆகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா 1 மந்த் நமக்கு கிடைக்கும். அப்ப எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் சாலிடா நமக்கு கிடைக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு 90 டே பிளானர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 90 டே பிளானர்ல எங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் நீங்க படிக்கணும், படிச்ச டாபிக் எப்பப்பலாம் நீங்க ரிவைஸ் பண்ணணும், எப்பப்பலாம் டெஸ்ட் எடுக்கணும், இதுக்கான லைவ் செஷன்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பிளானருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட்ஸ் என்னலாம் இருக்கு, இன்கேஸ் பிகினரா இருக்க பட்சத்துல முதல்ல சப்ஜெக்ட்ஸ்ல என்னலாம் இருக்குன்றது ஒரு கிளாரிட்டி இருக்கணும். மேத்ஸ் எடுத்தோம்னா 2 செக்மெண்ட்டா நம்ம பிரிப்போம். அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ். ரீசனிங் ஒரு டாபிக் இருக்கும். அகைன் இத பத்தின டீடைல் வீடியோ நாங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம். ரீசனிங்கோட டீகோடிங் வீடியோ. அத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஒரு தடவை நீங்க அத பார்த்துக்கோங்க. அண்ட் ஜிஎஸ்ல போடும்போது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக் எல்லாமே வரும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல பார்க்கும்போது 3 ஏரியா இருக்கும். கிராமர், வொக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன். ஸோ முதல்ல சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. எப்பவுமே ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி ஏரியாஸை கரெக்டாக நம்ம பேரலா ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோமா அதை நம்ம ரொம்ப பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிளானருக்குள்ள போகும்போது ஒரு பிளானர் நம்ம பண்றோம்னா அதுக்கு மேலே பிளானிங்கிறது ஒன்று இருக்கணும். அந்த பிளானிங்க்கு நமக்கு ரிசோர்சஸ் இருக்கணும். ஸோ அந்த பிளானிங்கோட அவுட்கமா தான் அந்த பிளானர் நமக்கு இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த பிளான் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்றதை முதல்ல பார்ப்போம். ஸோ பிளான் பண்றதுக்கு இப்போ நமக்கு 2 விஷயம் தான் தேவை. ஒன்று, ஒரு டீடைல்டு சிலபஸ் நமக்கு தேவை. இப்ப பார்த்தது தானே சிலபஸ். அது என்ன டீடைல் சிலபஸ். இப்ப பார்த்த சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லிட்டேன், மேத்ஸ்ல வந்து அரித்மெட்டிக், அட்வான்ஸ்டு 2 ஏரியா இருக்குன்னு நான் சொன்னேன். பட் அரித்மெட்டிக்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அது மட்டும் கிடையாது. அந்த டாபிக்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது வரைக்கும் நம்ம பிராக்டிஸ்ல இருக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம எந்த எக்ஸாம் எழுத போறோமோ, அந்த எக்ஸாம்க்கு ஏத்த மாரி தான் நம்மளோட பிரிப்பரேஷன் இருக்கும். அப்ப எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி நம்ம எழுத போறோம்னா, இப்ப எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பில ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ற டாபிக்ல என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இப்ப ஹிஸ்டரி படிக்க போறோம்னா, ஹிஸ்டரியிலே 3 ஹிஸ்டரி இருக்கு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில என்னென்ன ஏரியாஸ் நான் கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டீடைல் சிலபஸ்ன்றது எப்பவுமே நம்ம கையில இருக்கணும். அப்ப இது சிலபஸ்ன்றத விட டீடைல் சிலபஸ ஒண்ணு கையில வச்சுக்கணும். அத ஒரு ட்ராக் ஷீட்டா நீங்க வச்சிருக்கணும். ஸோ ட்ராக் ஷீட் வரும்போது இப்ப இந்த டாபிக்லாம் இப்ப எக்கனாமிக்ஸ் நான் எடுக்க போறேன். எக்கனாமிக்ஸ்ல இந்த டாபிக் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இந்த டைப்ப நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டேனா? கான்செப்சுவலா நான் ஸ்ட்ராங்கா இருக்கேனா? அந்த மாதிரி ஒரு ட்ராக் ஷீட்ன்றது நம்ம கையில இருக்கணும். 2வது, நான் படிக்கிறதுக்கான ரிசோர்ஸஸும் என் கையில இருக்கணும். இது 2ம் சேர்ந்த அப்புறம் தான் இத வச்சு நம்மனால பிளான்ன்றது ஒண்ணு கொண்டு வர முடியும். அப்ப இந்த பிளானருக்கு ஏத்த டீடைல் சிலபஸும், ரிசோர்ஸஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளானர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதோட டீடைல் சிலபஸ் ட்ராக் ஷீட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், இந்த பிளானர வச்சு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 90 டேஸ் பிளானர் பார்த்தீங்கன்னா, டோட்டலா நமக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பேரலலா பிரிப்பேர் பண்ற மாரி வச்சிருக்கோம். பட் டெய்லியுமே இந்த பேரலலா எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்மளால பிரிப்பேர் பண்றது கஷ்டம். ஏன்னா, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்ற ஒரு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ ஒரு 5ல இருந்து 6 ஹார்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் படிக்கிறதுக்கு. 5 ஹார்ஸ் நாங்க பிளான் போட்டிருக்கோம். அது 6 ஹார்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இந்த 5 to 6 ஹார்ஸ்ல எஃபெக்டிவா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்குவீஸ் இன் பண்ணி படிக்கலாம்ன்றது இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி குவான்ட்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயன்ஸ், கிராமர், வொக்காபுலரி. இங்கிலீஷ்ன்றது தான் இது 2மே. பட் கிராமர் பேரலலா வொக்காபுலரி நம்ம பிரிப்பேர் பண்றோம். ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் ஸ்டடீஸ்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி அது கூட சயின்ஸ் வந்துச்சு. ஆனா சயின்ஸ்ன்றத நம்ம பேரலலா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் நான் ஃபுல்லா பிரிப்பேர் பண்ணும்போது இது எல்லாத்தையும் உட்கார்ந்து என்னால படிக்க முடியாது. அப்ப நாம என்ன பண்ணிப்போம்னா, ஒரு நாளு சில டாபிக்ஸ் நம்ம விட்டுடுவோம். அப்போ ஒரு நாள் இந்த 5 to 6 ஹார்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமோ அத நம்ம போட்டுப்போம். இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு பிளாங்க் அவுட் ஏரியா அன்னைக்கு நீங்க படிக்க தேவையில்ல. இப்ப அடுத்த நாள் நீங்க ரீசனிங் எடுக்குறீங்க, குவான்ட்ஸ் எடுக்குறீங்க, ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். அப்ப இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அந்த மாதிரி இந்த பிளானர்ன்றது எஃபெக்டிவா இருக்கணும்னா, எவ்வளவு நேரம் நம்ம படிக்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம். இது 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாரி இப்ப குவான்ட்ஸ்ன்ற சப்ஜெக்ட் நீங்க எடுக்குறீங்க. ஸோ குவான்ட்ஸ்ன்ற சப்ஜெக்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் பிராக்டிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அத நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்றோம். ஸோ மிக்ஸ்சர் அலிகேஷன் ரிவைஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்றோம். இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு லைவ் செஷன்ன்றது ஒண்ணு கான்டாக்ட் பண்ணுவோம்.
ஸோ இந்த லைவ் செஷன் நம்ம ஆப்ல போகும். இந்த லைவ் செஷன்ல உங்க ஃபேக்கல்டி வந்து இந்த மாரி கொஸ்டின்ஸ் இது இப்ப டிஸ்கஸ் பண்ண வர டாபிக்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த லைவ் செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரியல் டைம்ல எக்ஸாம்ல என்ன மாரி கொஸ்டின்ஸ் வரும்? அந்த கொஸ்டின்ஸ நீங்க எப்படி படிக்கணும்? எப்படி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம்? இந்த மாரியான விஷயங்கள் ஒரு ஃபேக்கல்டினால மட்டும் தான் சொல்லிக் குடுக்க முடியும். அதனால ஒரு செக்மென்ட் முடிய உங்களுக்கு இந்த லைவ் செஷன்ஸ்ன்றது ஒண்ணு வரும். அதே மாரி ஒரு செக்மென்ட் முடியும்போது நீங்க அத பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரிவிஷன் டைம்ன்றதும் ஒண்ணு நாங்க குடுப்போம். ஸோ எப்பலாம் நீங்க ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றது நாங்க உங்களுக்கு இந்த மாரி போட்டு குடுத்துருவோம். ஓகே. ஸோ அதே மாரி இப்போ ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிஎஸ்ல அதே மாரி இப்போ ஹிஸ்ட்ரி டாபிக் எடுத்தீங்கன்னா, அடுத்து ஃபுல்லா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாவே போயிட்டுருக்கும். என்னென்ன டாபிக் படிக்கணுன்றது டீட்டெயிலா இங்க குடுத்துருப்போம். அதுக்கடுத்த வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் இந்த டாபிக்க வச்சு சப்போஸ் நீங்க வீடியோ கோர்ஸ் வாங்கல, இல்ல வாங்க விருப்பப்படலன்னா கூட பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கான மெட்டீரியல் சோர்ஸஸ் எடுத்துட்டு இந்தந்த டாபிக் அன்னன்னைக்கு முடிக்கிறது பெஸ்ட். அப்புறம் அதுக்கான ரிவிஷனு, அதுக்கான பிராக்டிஸ். ஏன்னா ரிவிஷன் வரும்போது இந்த மாரி ஸ்டாட்டிக்கா இல்ல அதிகமா டேட்டா இருக்கக்கூடிய டாபிக்க நம்ம திருப்பி திருப்பி படிச்சா மட்டும் தான். ஏன்னா இந்த டாபிக்ஸ்லாம் அதிகமா படிக்கணும். மேத்ஸ்ன்றது அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதிகமா படிக்கிறதுக்கு ஒரு நாள் நாங்க குடுத்துருப்போம். அப்புறம் அத பிராக்டிஸ் பண்றதுக்கும், கொஸ்டின்ஸ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கும் நாங்க குடுத்துருப்போம். ஸோ அதே மாரி ஜிஎஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல போகும். அண்ட் ஆ ஸோ ஜிஎஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல முடிஞ்ச அப்புறம், நீங்க அதுக்கப்புறம் சாரி ஆ ஆ இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க உங்க பிஒய்க்யூவ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, இப்ப என்னோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சுச்சு. பிஒய்க்யூ பிராக்டிஸ் எஸ்எஸ்சிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த ஒரு ஏரியா மட்டும் தான் எக்ஸாம்ல என்ன மாரி கொஸ்டின்ஸ் வருது, நீங்க என்ன மாரிலாம் படிச்சிருக்கணும்ன்றது உங்க கண்ல காட்டும். இந்த பிஒய்க்யூக்கான ரிசோர்ஸஸுமே நாங்க ஆல்ரெடி குடுத்திருப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க சயன்ஸ் முடிச்சிருப்பீங்க. சயன்ஸ் ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சிரும். ஸோ சயன்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். ஆனா ரெக்கார்டட் வீடியோஸ் கூட உங்களுக்கு பிடிஎஃப் நாங்க குடுத்துருவோம். இன்கேஸ் யாருக்காவது ஒரு டாபிக் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. யாராவது எங்களுக்கு வந்து டீச் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ரெக்கார்டட் வீடியோ பார்க்கலாம். இல்ல ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமா இருக்குன்னா, நாங்க குடுத்திருக்க பிடிஎஃப் நீங்க படிச்சுக்கலாம். ஸோ 2மே உங்க கன்வீனியன்ஸ்க்காக நாங்க குடுத்துருவோம். எது நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில டாபிக்ஸ்ல ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதுக்கு வீடியோ தேவையே கிடையாது. வெறும் பிடிஎஃப் மட்டும் நம்ம படிச்சுட்டு போறது பெஸ்ட். ஸோ அதே மாரி நம்ம கிராமர்க்குள்ள வந்தோம்னா, ஸோ கிராமர் ஒரு பாயிண்ட்ல முடிஞ்ச உடனே, நம்ம 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கிராமர் வந்து கான்செப்சுவலா அப்ரோச் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம பிரிப்பேர் பண்றதுக்கு 120 ரூல்ஸும் முக்கியம். 120 ரூல்ஸ் படிக்கணும்னாலே நீங்க கிராமரோட பேசிக்ஸ் முடிச்சுட்டு தான் வந்திருக்கணும். அப்போ 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு குடுத்திருப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பேரலலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வொக்காபுலரி எடுத்துட்டு போறோம். ஸோ வொக்காபுலரி பார்த்தீங்கன்னா இங்க, அ என்னன்னைக்கு என்னென்ன டாபிக் படிக்கணும்னு போட்டிருப்போம். இப்போ வொக்காப்ஸ் வந்து இடியம்ஸ் ஆரம்பிக்கிறோம். இடியம்ஸ் வந்து 100 இடியம்ஸ். 100 இடியம்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இடியம்ஸ் மாரியான டாபிக் ஈஸியா நம்மளால படிக்க முடியும். ஏன்னா இடியம்ஸ்ன்றது ஒரு ஸ்டோரி பேஸ்டா வரனால, அத நம்ம ஒரு தடவ பார்த்துட்டா கூட நமக்கு மைண்ட்ல ஈஸியா பதிஞ்சிரும். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இந்த மாரி டாபிக்ஸ்க்கு தான் நமக்கு அதிகமா டைம் தேவைப்படும். இடியம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் நீங்க பார்த்தா கூட அந்த 100 இடியம்ஸ் அசால்ட்டா முடிச்சிடலாம். ஓகே. ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடியம்ஸ்க்கு வந்து பெருசா நம்ம ரிவிஷன் குடுக்கல. ஒரே ரிவிஷன்ஸ்ல நம்ம அழகா அத முடிச்சிடலாம். எப்பவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் vocab புக் கையில வச்சிருக்கீங்க. இடியம்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா, எல்லா இடியம்ஸும் நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணணும்னு கிடையாது. எந்தெந்த இடியம்லாம் நீங்க கிராஸ் பண்ணும்போது இது எனக்கு ப்ராப்ளமா தான் இருக்க போதுன்னா, அத மார்க் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் டைம்ஸ் வரும்போது, அந்த ப்ராப்ளமேட்டிக்கா இருக்க இடியம்ஸ மட்டும் தான் திருப்பி எடுத்து நீங்க படிக்கணும். எல்லா இடியமும் உட்கார்ந்து நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில இடியம்ஸ் வந்து பார்த்தாலே நம்மளால ஆன்ஸர் பண்ணிட முடியும். இல்ல டிஃபால்ட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே பிரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளமா எது இருக்கோ அத மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, ரிவிஷன் டைம் வரும்போது அந்த மாரி ஏரியாஸ தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதே மாரி அடுத்து உங்களுக்கு சினோனிம்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் ஆன்டோனிம்ஸ் வந்துரும். இது எல்லாத்துக்கான ரிவிஷன்ற டைமும் நாங்க குடுத்திருப்போம். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ டாபிக் வைஸ் பார்க்கும்போது ஒரு 70 டேஸ்க்குள்ளேயே நமக்கு எல்லாமே முடிஞ்சிரும். அரவுண்ட் ஒரு 70, 75 டேஸ்க்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் மேக்ஸ் மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 97 டேஸ் கிட்ட வருது. பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 75-80 டேஸ்க்குள்ளேயே முடிஞ்சிரும். மேக்ஸ் மட்டும் ஒரு 97 டேஸ் வரைக்கும் இருக்குது. ஆனா வொக்காபுலரின்றது நமக்கு பேரலலா போயிட்டே இருக்கும். ஸோ வொக்காபுலரி இந்த புக் முடிக்கிறதுக்கு டோட்டலா ஒரு 100 டேஸ் கிட்ட ஆயிடும். ஆனா கோரா நம்ம பிரிப்பேர் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 80-90 டேஸ்க்குள்ளே கோர் எல்லாமே முடிச்சிடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 டேஸ் எடுத்து நம்ம மேக்ஸ்ன்றது நம்மளால முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களோட மார்க்கு, உங்க பிஒய்க்யூ பிராக்டிஸ் இந்த மாரி ஏரியாக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே. இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து பிளானர் பார்த்துட்டோம். ஆனா, இந்த பிளானருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டீட்டெயில்டு சிலபஸும், ரிசோர்ஸஸும் என்னென்னன்றத நம்ம பார்த்துருவோம்.
ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவலா நான் சொன்ன மாரி டீட்டெயில்டு சிலபஸ் பிளஸ் ட்ராக் ஷீட்ன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, ஒரு சிலபஸோட பிரிண்ட் அவுட் எப்பவுமே ஒரு ஆஸ்பிரண்ட் கையில இருக்கணும். எந்த எக்ஸாம் வேணா இருக்கட்டும். அது யுபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும். எப்பவுமே சிலபஸோட ஒரு காப்பிய அந்த ஸ்டூடண்ட் கையில வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா, அந்த சிலபஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் நான் எவ்வளோ படிக்க இருக்கு, நான் எவ்வளோ தூரத்தில டிராவல்ல நிக்கிறேன், நான் படிச்சது கரெக்ட்டா தான் படிச்சிருக்கேனா, சரியான ட்ராக்ல போறேனா, இது எல்லாமே உங்களுக்கு ரிமைண்ட் பண்றது அந்த சிலபஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மேத்ஸ்ல வந்து ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அப்படின்னு போடுறது முக்கியம் கிடையாது. அதுக்குள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ, நாங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த டீட்டெயில்டு சிலபஸ் வந்து குடுத்துருவோம். நாங்க டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றோம். நீங்க எடுத்துக்கலாம். இந்த டீட்டெயில் சிலபஸ்ல இப்ப நம்பர் சிஸ்டம்னு ஒரு டாபிக் வந்துச்சுன்னா, இப்ப இதுல டிவிசிபிலிட்டி ரூல்ன்னு நம்ம படிக்கிறது ஓகே. டிவிசிபிலிட்டில என்னென்ன பேஸ் பண்ணி ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அத நம்ம படிக்கணும். படிக்கும்போது இந்த ட்ராக் ஷீட்ல நான் என்ன பண்ணுவேன்னா, மொதல்ல இதோட கான்செப்ட்ஸ நான் கவர் பண்ணிட்டேனா, இப்ப நீங்க மேத்ஸ் நவீன் சாரோட வீடியோ கோர்ஸ் பார்க்குறீங்க. அப்ப அவர் டிவிசிபிலிட்டி ரூல் எடுத்திருப்பாரு. இந்த டாபிக் நான் கவர் பண்ணிட்டேன். கவர் பண்றது முக்கியம் கிடையாது. அடுத்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். நான் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 10 கொஸ்டின் எடுக்கிறேன். ஒரு பேஜ்க்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் எடுக்கிறேன். எனக்கு 8 கொஸ்டின் நல்லா தெரியுதுன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன். 6 கொஸ்டின் வருதுன்னா ஆவரேஜா இருக்கேன். 3 கொஸ்டின் தான் கரெக்ட் ஆகுதுன்னா வீக்கா இருக்கேன். ஸோ, நான் ஒரு இடத்துல இந்த ட்ராக் ஷீட்ல நான் போட்டு வச்சுப்பேன். அப்போ என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இந்த ட்ராக் ஷீட் எனக்கு சொல்லும். அப்ப நாளை பின்ன நான் ஜஸ்ட் லைக் தட் மேத்ஸ் வந்து எனக்கு வீக்ன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எல்லாருக்குமே பெர்சன்டேஜ் தெரியும். ரூ. 100ல 10% எவ்வளோன்னு கேட்டா 10ன்னு எல்லாருமே சொல்லிருவோம். இப்ப அது நமக்கு முக்கியமே கிடையாது. ஆனா அந்த பெர்சன்டேஜ்மே சில பேருக்கு வராதுன்றாங்கன்னா, அப்ப என்ன மாரி டைப் வரும்போது எனக்கு வந்து காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதையும் நான் ட்ராக் பண்றதுக்கு தான் இந்த ட்ராக் ஷீட் வித் சிலபஸ் நாங்க குடுத்துருவோம். இது எல்லாருமே இப்ப நம்ம தமிழ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இத கையில முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோங்க. கோர்ஸ் வாங்குங்க, வாங்காதீங்க அது அடுத்த பட்சம். பட் இந்த மாரி பிரிண்ட் அவுட்ஸ கையில எடுத்து வச்சுக்கோங்க. இத நீங்க எந்த மாக் டெஸ்ட் எடுத்தாலும் ஒரு கொஸ்டின் நீங்க பார்க்குறீங்க. அந்த கொஸ்டின் நீங்க தப்பு பண்றீங்க அடிக்கடினா, அது இந்த ட்ராக் ஷீட் பொறுத்தவரைக்கும் எந்த டைப்லன்னு மார்க் பண்ணி வச்சிருங்க. அப்படி மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, இதுல நான் வீக்கா இருக்கேனா, அப்ப நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது அந்த மாரியான கொஸ்டின்ஸ நான் பிராக்டிஸ் பண்ணி அந்த ஏரியாவ நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாரி தான் நாங்க ஜிஎஸ்க்கு குடுத்துருக்கோம். இப்ப நான் சொன்ன மாரி ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில ப்ரீ ஹிஸ்டரி டாபிக் நான் படிச்சுட்டேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன்னா, இப்ப ஹிஸ்டரி எடுத்தாலே அதிகபட்சம் அவங்க கவர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஸோ, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் கரெக்ட்டா படிச்சுட்டேனா, ஸோ மிடிவல் ஹிஸ்டரி நான் போறேன். மிடிவல் ஹிஸ்டரியில நான் கான்செப்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டேனா, பிராக்டிஸ் பண்ணியிருக்கேனா, ஏன் பிராக்டிஸ் பண்ணணும்? எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்னலாம் வந்திருக்குன்னு ஒரு தடவ பார்த்துடணும். இதுல நான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில வீக்கா இருக்கேனா, மாடர்ன் ஹிஸ்டரியில வீக்கா இருக்கேனா, எக்கனாமிக்ஸ்ல வீக்கா இருக்கேனா, இல்ல சயன்ஸ்ல, ஜூவாலஜில வீக்கா இருக்கேனா, எப்படி எனக்கு தெரியும்னா, இந்த ட்ராக் ஷீட்ட நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான். நீங்க பிராக்டிஸ் எடுக்க ஒரு 10 கொஸ்டினுக்கும், இல்ல ஒரு 100 கொஸ்டினுக்கும் எவ்வளோ மார்க் வருது? அந்த மார்க் வந்து 80% கிராஸ் பண்ணிச்சுன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஒரு 50-70% தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நீங்க கொஞ்சம் ஆவரேஜாவோ, இல்ல மாடரேட்டாவோ இருக்கீங்க. 50க்கு கீழ போகுதுன்னா, நம்ம ரொம்ப வீக்கா இருக்கணும். இந்த அனாலிசிஸ் இல்லாம, நம்மனால ப்ராக்ரஸ்ன்றது ஒண்ணு பார்க்கவே முடியாது. எல்லாரும் சொல்றாங்க, நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். இந்த மாரி வச்சு தான் நீங்க அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ, இதோட பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாருக்கும் மஸ்ட்டு. நாங்க டெலிகிராம்ல இத ஷேர் பண்றோம். இதே மாரி ரீசனிங்க்கும் போட்டிருப்போம், இங்கிலீஷ்க்கும் நாங்க போட்டிருப்போம். ஓகே. இப்போ நம்ம ரிசோர்ஸஸ்க்குள்ள வருவோம். ஸோ, ரிசோர்ஸஸ்ன்னு என்னன்னா, இந்த பிளானர் இருக்கு. இதுக்கான டீட்டெயில் சிலபஸ் என்கிட்ட இருக்கு. இப்ப இது எங்கலாம் இருந்து நம்ம படிக்க போறோம். இது படிக்கிறதுக்கு சில விஷயம் வந்து நம்ம கோர்ஸா வச்சுக்கலாம். சில விஷயம் நம்ம கையில புக்காவோ, பிரிண்டடாவோ வச்சிருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ, முதல்ல புக்ஸ்ல இருந்து பார்ப்போம். புக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்க தேவைன்னா, வொக்காபுலரிக்கு தேவை. ஆல்ரெடி இது வொக்காப் புக்ன்றத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நெறைய பேருக்கு இது தெரியும். இந்த வொக்காப் புக்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல தமிழாக்கத்தோட வொக்காபுலரி புக் நாங்க குடுத்துருக்கோம். இந்த வொக்காபுலரி புக் முழுக்க முழுக்க பிஒய்க்யூ பேஸ் பண்ணது தான். எல்லாரும் கேட்பீங்க, பிளாக் புக் மாரியான்னு கேட்டீங்கன்னா, எஸ் பிளாக் புக்ல இருக்க ஆல் பிஒய்க்யூஸ் பேஸ் பண்ணி இந்த புக் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் பிளாக் புக்கும் இந்த புக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, பிளாக் புக்ன்றது பிரிப்பரேஷனுக்கு ஏத்த புக் கிடையாது. ஏன்னா பிளாக் புக்ல ஒரு வேர்டு அதோட மீனிங் அதோட முடிச்சிருப்பாங்க. அதுல ஹிந்தி வெர்ஷன் தான் குடுத்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு வேர்டு, அதுக்கு மீனிங், அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அதோட சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், அப்புறம் தமிழாக்கம். அதே மாரி அந்த வேர்டு ஏதாவது ரூட் வேர்ட்ல இருந்து வந்துச்சுன்னா, அந்த ரூட் வேர்ட் என்ன? அதுலருந்து வந்த மத்த வேர்ட்ஸ், அதோட மீனிங், அதோட தமிழாக்கம். இது எல்லாமே நாங்க அந்த புக்ல குடுத்திருப்போம். அதே மாரி வேர்ட்ஸ நாங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்போம்னா, ஈஸி ஒரு செக்மென்ட்டாவும், மாடரேட் டிஃபிகல்ட்டா ஒரு செக்மென்ட்டாவும் கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அதே மாரி தான் இந்த பிளானர்லயும் எப்ப நீங்க ஈஸி படிக்கணும், எப்போ மாடரேட் டிஃபிகல்ட் படிக்கணும்ன்றத இந்த பிளானர்ல அவங்க வச்சிருப்போம். ஈஸின்றது என்னன்னா, யார் பார்த்தாலும் அந்த வேர்ட் வந்து தெரியும். ஸோ இப்போ ஒரு 400 வேர்ட்ஸ் வந்து சினோனிம்ஸ்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னா, நீங்க யார்கிட்ட கேட்டாலும் மேக்ஸிமம் ஒரு 10 வார்த்தை மட்டும் தெரியாம இருக்கலாம். 90%க்கு மேல அந்த வேர்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஈஸி செக்மென்ட். அதுல நம்ம அதிகமா எஃபோர்ட் போட தேவையில்ல.
அதே மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட்ன்றத எக்ஸாம்ல நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய ஏரியா. அத நம்ம படிக்கிறதுக்கு தான் நான் சொன்ன மாரி ரூட் வேர்ட்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே நம்ம குடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதோட சாம்பிள் பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டோம். மறுபடியும் இன்னொரு தடவ ஷேர் பண்றோம். ஒரு தடவ பார்த்துருங்க. இல்ல நீங்க எங்களோட ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இந்த கோர்ஸ்க்குள்ள போனாலே அதோட பிடிஎஃப் நாங்க அப்லோட் பண்ணியிருப்போம் ஃப்ரீயா. அத நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து நாங்க போறது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் ஓட வீடியோ கோர்ஸ் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா, இது முழுக்க முழுக்க உங்க டைம கம்மி பண்றதுக்காக நாங்க கிரியேட் பண்ண ஒண்ணு. ஏன்னா, இப்ப நம்மளோட கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபேக்கல்டி டீச் பண்ணும்போது பிபிடிஸ் கொண்டு வந்து தான் டீச் பண்ணுவாங்க. பிபிடி எப்போ ஃபேக்கல்டி போடுவாங்கன்னா, தான் எழுதுனா அதிகமா டைம் ஆகும்னு சொல்லக்கூடிய ஏரியாஸ டைப் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா, டைப் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் சில விஷயம் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எழுதி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ 2 விஷயம் இருக்கும் ஒரு பிபிடில. ஒண்ணு ஃபேக்கல்டி கையால எழுதின ஒரு விஷயம், ஃபேக்கல்டி டைப் பண்ண ஒரு விஷயம். இந்த டைப் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு A4 ஷீட்ல கன்வெர்ட் பண்ணி பிரிண்டடா ஸ்டூடண்ட்ஸோட வீட்டுக்கு நாங்க அனுப்பிடுவோம். இத வந்து செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, ஒரு வீடியோ நீங்க பார்க்குறீங்க. அந்த வீடியோ 1 ஹவர் இருக்குன்னா, நீங்க அத பாஸ் பண்ணிட்டு அந்த பிபிடில இருக்கிறதெல்லாம் நீங்க கையால எழுதுவீங்க. ஸோ டோட்டலா அந்த 1 ஹவர் வீடியோ முடிக்கிறதுக்கு இன்னொரு 1 ஹவர் ஆகும். 2 ஹார்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். நாங்க என்ன பண்றோம்னா, இந்த பிரிண்டடா குடுக்கும்போது, நீங்க எங்கெல்லாம் எழுதணுமோ அதுக்கு ஸ்பேஸ் குடுத்துருவோம். ஸோ வீடியோல ஃபேக்கல்டி எழுதும்போது நீங்களும் கையால எழுதி அந்த நோட்ஸ் எடுத்த மாரி இருக்கும். அப்போ ஒரு 1 ஹவர் வீடியோ பார்த்தோம்னா, ஒரு 1 ஹவர் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அத முடிச்சிடலாம். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த டைம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும்னா, அப்ப டைம் எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். நோட்ஸ் எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா, அதே நேரத்துல நோட்ஸ் எடுக்காமயும் இருக்கக்கூடாது. நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா, அதிகமா எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பிரிண்டபிள் மெட்டீரியல்ஸ் குடுக்குறோம். ஸோ, அதனால என்ன பண்ணிருக்கோம்னா, ஜிஎஸ்ல ஹிஸ்டரின்ற ஒரு டாபிக் நாங்க வைக்கவே இல்ல. ஏன்னா, ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் ஃபேக்கல்டி முழுக்க முழுக்க கையில எழுதி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவரு எழுதும்போது நீங்களும் எழுதுனீங்கன்னா, அந்த டாபிக் முடிஞ்சிரும். ஸோ அப்படிதான் நாங்க இந்த இங்கிலீஷ் 7 ஜிஎஸ் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம். நீங்க தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா இப்ப சில பேருக்கு இங்கிலீஷ் மட்டும் தேவைனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜிஎஸ் மட்டும் தேவைனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2ம் கம்பைன்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஆப்க்குள்ள இருக்கும். நீங்க ஒரு தடவ சாம்பிள் பிடிஎஃப்ஸ் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நாங்க ஃப்ரீ பிடிஎஃப்ஸா வந்து ஆப்ல அப்லோட் பண்ணிடுவோம். யாரெல்லாம் கோர்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீயா நாங்க குடுத்துருவோம். ஸோ நீங்க வந்து பிரிண்ட் பண்றதுனால, இல்ல ஆப்ல வச்சு படிக்கிறதுனால உங்களோட இஷ்டம். நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். இல்ல ஆப்ல வச்சு கூட படிச்சுக்கலாம். ஆனா ஸ்டாட்டிக் ஜிகேவோட இப்போ இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இது முழுக்க முழுக்க தமிழாக்கமும், இங்கிலீஷ் 2மே சேர்ந்த மாரி தான் நாங்க இது பண்ணியிருக்கோம். பைலிங்குவலா தான் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அ ஏன்னா நாங்க இந்த பிடிஎஃப் குடுக்குறோம்னா, மறுபடியும் இந்த வீடியோலாம் பார்த்து நம்ம பிரிப்பேர் பண்றது ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆயிடுச்சுன்னா, இந்த பிடிஎஃப் வச்சு நம்ம ஈஸியா கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவோட பிடிஎஃப் வந்து ஸ்டாட்டிக் ஆரம்பிக்கிற டைம்க்கு முன்னாடி நாங்க குடுத்துருவோம். இன்னும் அது ப்ராக்ரஸ்ல இருக்கு. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க குடுத்துருவோம். அது போக சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ். ஸோ சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ்னா என்ன? இன்னைக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வீடியோ பார்க்குறேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வீடியோ பொறுத்தவரைக்கும் சில கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா டேட்டா நெறைய தேவைப்படும். அந்த டேட்டாவ நாங்க பிடிஎஃப்பா அந்த அ ஆப்ல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். யார் வேணுமோ அத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வீடியோ கோர்ஸ். இப்ப நான் சொன்ன பிளானருக்கு ஏத்த மாரி எல்லாமே இருக்கக்கூடிய வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்ல அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ மேத்ஸ் அண்ட் ரீசனிங் எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பிஒய்க்யூஸ்ன்றது நாங்க போட்டிருப்போம். இங்க பிஒய்க்யூஸ் போட மறந்துட்டேன். ஸோ மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் இது 2 பேஸ் பண்ண பிஒய்க்யூ வீடியோஸ் இருக்கும். இங்கிலீஷ்ல கிராமர் 120 ரூல்ஸ். கிராமருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா 120 ரூல்ஸ் இருக்கும். அதே மாரி வொக்காபுலரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். வொக்காபுலரி ஃபோல்டர்ன்றது நம்ம வொக்காப் புக்க ரெக்கார்டடா எக்ஸ்பிளைன் பண்ணியே நாம வச்சிருக்கோம். ஸோ மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் ஆன்டனிம்ஸ், சினோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் சொன்னேன்ல, இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி இந்த வொக்காபுலரில நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ப்ராசஸ்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த டைம்க்குள்ள நான் வந்து முடிச்சிருக்கணும் தான். என்னோட பிளானர் அப்படிதான் இருந்துச்சு. நடுவுல என் கை அடிபட்டனால அது கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் 1 மந்த்க்குள்ள இத நாங்க முடிச்சுருவோம். நீங்க பேரலலா எல்லாமே முடிக்க இது எல்லாமே நாம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இப்ப நான் போட்ட பிளானருக்கு ஏத்த மாரி நெறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருச்சு. நீங்க அத முடிச்சுட்டே இருக்கும்போது பேரலலா இந்த மத்த வீடியோஸும் உங்களுக்கு ஆயிடும். ஸோ அடுத்து உங்களுக்கு பிஒய்க்யூஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் பேஸ் பண்ண மாரி தான். ஏன்னா வொக்காபுலரிக்கு தான் ஆல்ரெடி நம்ம வொக்காப் புக் பேஸ் பண்ணி வீடியோஸ் வச்சிருக்கோம்ல. அதனால அடுத்து நம்ம கிராமர் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் நான் சொன்ன மாரி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இது எல்லாத்துக்கும் சேர்த்த பிஒய்க்யூ வீடியோஸ் நாங்க போட்டிருப்போம். ஸ்டாட்டிக் ஜிகேல மத்த 4 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட்டுக்கான பிஒய்க்யூ வீடியோஸ் போட்டிருப்போம். பிஒய்க்யூ வீடியோஸ் ஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து
ரொம்ப ரேரா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கும். அதோட கான்செப்ட்ஸ் வந்து மேபி டிஸ்கஸ் பண்ணாத கான்செப்ட்ஸா இருக்கலாம். அது எல்லாமே இந்த பிவைக்யூ டிஸ்கஷன்ஸ்குள்ள நாங்க கொண்டு வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ எதுவுமே மிஸ் ஆகாம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கோர்ஸ நாங்க பார்த்து நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிவைக்யூல இதுதான் கரெக்ட் ஆன்சர் சொல்றது மட்டும் கிடையாது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர தாண்டி இது என்ன கான்செப்ட் படிச்சிருக்கணும், மத்த ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன லாஜிக் இருக்கு, இது எல்லாமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அத நீங்க ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ். அதே மாரி இப்போதைக்கு சயன்ஸ்ல நாங்க வந்து எக்ஸாம் சென்ட்ரிக்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம். பிகினர் சீரிஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம். பிகினர் சீரிஸ் இப்போதைக்கு கை வைக்க வேணாம். எல்லாமே எக்ஸாம் சென்ட்ரிக் இருக்க வீடியோஸ் மட்டும் பாருங்க. இருக்க டைம்க்குள்ள அது மட்டும் தான் பிரிப்பேர் பண்ணணும். இன்கேஸ் யாராவது 2026 தான் நான் பிளான் பண்றேன். 2025 என் டார்கெட்டே கிடையாது. நான் ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சயன்ஸோட பிகினர் சீரிஸ்ல கை வைக்கலாம். இந்த பிகினர் சீரிஸ்ன்றது இப்ப தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிகினர் சீரிஸ்க்கும் எக்ஸாம் சென்டருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, பிகினர் சீரிஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட்ட ரொம்ப டீட்டெயிலா ஸ்க்ராட்ச்ல இருந்து எடுத்துட்டு போயிருப்போம். அதனால அது கொஞ்சம் வாஸ்ட்டாவும், பட் ரொம்ப டீப்பாவும் இருக்கும். நீங்க ரயில்வேஸ் மாரியான எக்ஸாம் போகும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் டப்புன்னு வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல நான் டப்புன்னு ஆன்சர் பண்ணணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நான் பிரிப்பேர் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் சயன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா, நீங்க எக்ஸாம் சென்ட்ரிக்கா தான் இருக்கணும். பட் இந்த பிளானர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்ட்ரிக்க பேஸ் பண்ணி தான் பிளானர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டைம் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஓகே. ஸோ இப்ப இந்த கோர்ஸ நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணுன்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆப் டிஏசி அகாடமி அப்படின்ற ஆப் வந்து Play Storeலயும் இருக்கும். Androidலயும் iOSலயும் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க iOS யூசரா இருந்தீங்கன்னா, ஒரு தடவ வெப்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க iOSல யூஸ் பண்ணலாம். நீங்க வெப் பர்ச்சேஸ் இல்ல வெப்லயே லாகின் பண்ணி பார்க்கணும்னா கூட www.tsacademy.in இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ரிக்வயர்ட் கோர்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு மை கோர்ஸஸ்ன்ற காலம்ல வந்துரும். இன்கேஸ் நீங்க புக் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட அது கோர்ஸா தான் நாங்க வச்சிருக்கோம். அந்த கோர்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு மை கோர்ஸ்குள்ள போய் பாருங்க. ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி காட்டும். அந்த ரெஜிஸ்டர்ல உங்களோட நேம், அட்ரஸ் மறக்காம பின்கோடு அது போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய பிரிண்டர் மெட்டீரியல்ஸோ, இல்ல புக்கோ நாங்க வீட்டுக்கு டெலிவர் பண்ணிருவோம். இது எல்லாத்தோட சாம்பிள் வீடியோ நான் சொன்ன மாரி ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்ல வந்து நாங்க ஷேர் பண்ணிருவோம். நீங்க மறக்காம பார்த்துக்கோங்க. இப்ப இந்த பிளானர் வந்து எப்பலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பிளானர் படி மே 1லேருந்து நாங்க போக ஆரம்பிச்சா தான், அந்தந்த தேதிக்கு நாங்க லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த லைவ் செஷன்ஸ்ல நாங்க கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த டே 1 எப்பலேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மே 1லேருந்து ஆரம்பிக்குது. இது போக ஃபர்தர் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க டெலிகிராம் சேனல்ல எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல இதுக்கான கான்டாக்ட் நம்பர்ஸும் நாங்க குடுத்துருக்கோம். இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறனாலும் கேட்கலாம்.